தென்காசி, நெல்லை மாவட்டங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. அதே நேரம் சென்னையில் இன்றும் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். சற்று முன்னர் வெளியான பரபரப்பான ஒரு மகிழ்ச்சியான தகவலும் கூட. இடி மின்னலுடன் கூடிய கனமழை 10 மாவட்டங்களுக்கு மேலாக தொடர்ந்து நமக்கு பெய்யும் அப்படின்றத வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவிச்சிருக்காங்க. சென்னையில் 2 நாட்கள் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை இருக்கு, எங்கெல்லாம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்துருக்காங்க, எங்கெல்லாம் ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுடைய மாவட்டங்களில் விடுமுறை அளிக்க போறாங்களா இல்லையா அப்படின்ற தகவலை நீங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்றேன். அண்ட் இது போல நிறைய தகவல்களை நீங்க பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய வானிலை சம்பந்தமான தகவல்கள், விடுமுறை சம்பந்தமான தகவல்களுக்கு ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு சேரும். கீழே மறக்காம வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும் டிஸ்கிரிப்ஷன்ல, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே உங்களுக்கு உடனுக்குடன் தகவல்கள் தெரிவிக்கப்படும். இப்போ வாங்க பசங்களா வீடியோக்குள்ள போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்ட் டேஸில் தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தொடங்கிடுச்சு. இந்த வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாவட்டங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்து கொண்டிருக்கிறதாக வானிலை ஆய்வு மையம் நமக்கு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க. ரீசெண்ட் டேஸ்ல பாத்தீங்க அப்படின்னா தமிழகத்துல 2 புயல்களும் வந்திருக்கு. அந்த புயல்கள் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இருந்து குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறும் பொழுது தீவிர மழையை நமக்கு கொடுத்திருக்கு. அதாவது புயல் கரையை கடக்கும் போது தரை காற்றோட மழையும் இருக்கும். ஸோ அந்த காரணத்தினாலதான் பாத்தீங்கன்னா 10 மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க. அதுல சென்னையில 2 நாட்கள் மழை பெய்ய, இன்றும் நாளையும் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், திருவள்ளூர் மாவட்டம், ராணிப்பேட்டை மாவட்டங்கள் அடிக்கடி மாத்தி ரெட் அலர்ட் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. வேலூர் மாவட்டம், அதனுடைய சுற்று வட்டார பகுதிகள், திருப்பத்தூர் மாவட்டம், கீழே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தூத்துக்குடி மாவட்டம், நாகை மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம், தஞ்சாவூர் மாவட்டம், அதுக்கப்புறம் கடலோர மாவட்டங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த கடலூர் மாவட்டம், விழுப்புரம் மாவட்டம், இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். இங்கேயும் கனமழை எச்சரிக்கை கொடுத்துருந்தாங்க. அதே போல பார்த்தீங்கன்னா சென்னையில் இன்றும் நாளையும் ஒரு சில இடங்களில் கனமழை இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 2 மாவட்டங்களுக்கு அதிக கனமழை எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மாவட்டம் மற்றும் தென்காசி மாவட்டம். ஸோ இந்த 2 மாவட்டங்களுமே எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களில் 100% விடுமுறை அளிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குமான்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய மாவட்டங்களுக்கு வடகிழக்கு பருவமழையின் காரணமாக பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு விடுமுறை அளிச்சிருந்தாங்க. ஒரு டைம் எல்லாம் 10 மாவட்டங்களுக்கு மேலாக விடுமுறை அஃபிஷியலாகவே டிக்ளேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனிமேலும் உங்களுக்கு விடுமுறை அளிக்கப்படுமா, இப்போ குறிப்பிட்டிருக்கக்கூடிய மாவட்டங்களிலும் விடுமுறை உங்களுக்கு வருமானு கேட்டீங்கன்னா 100% வாய்ப்புகள் இருக்கு. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரைக்கும் நீங்க வெயிட் பண்ணுங்க. மாவட்ட ஆட்சியாளர்கள் வானிலையினுடைய தீவிரத்தை பொறுத்து, மழையினுடைய தீவிரத்தை பொறுத்து நமக்கு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க. அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்கும்போது நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறோம். நீங்கள் நம்மளோட சேனலை இணைந்துருங்க. மறக்காம வாட்ஸ்அப் சேனல் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்கே தான் உங்களுக்கு எல்லா தகவல்களும் சேரும். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். தேங்க்யூ பசங்களா.